கல்யாண மாலையில் சிவராமன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு 2 பொண்ணு 2 பையன். சரி. அப்பா இன்சூரன்ஸில் சர்வேராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். சரி. 2 பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுத்து. சரி. இவன் பெரியவன். ஓகே. இவனுக்கு கல்யாணம் மூலமாக நல்ல வரன் கிடைக்கணும். சரி. நல்ல பொண்ணா குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக இருந்தால் போதும், கிராஜுவேட்டாக இருந்தால் போதும். சரி. வேலை பார்க்கணுங்கிறது இல்லை. ஓகே, சொல்லுப்பா. என்ன அவர் நல்லா புரிஞ்சுட்டு வரவங்களும் எங்கள் அம்மா அப்பாவை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறவங்களா நல்லா குடும்பத்தை நல்லா எடுத்துகிட்டு போகிற மண்ணியாக வரணும். அதான் நாங்கள் ஆசைப்படுறோம். உங்கள் மண்ணி அப்படியே வருவாங்க. சிவராமன் பிகாம் எம்பிஏ முடிச்சுட்டு ஏசிஎஸ் ஃபைனல் பண்ணிகிட்ருக்கேன். சரி. அது முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் என் எய்ம். சார்ட் அக்கௌண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ஐடியா. ரைட். ஓகே. நீங்கள் மெயினாக எங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கணும் சார். சரி. ஃபேமிலி வேல்யூஸ் தெரிஞ்ச பொண்ணாக இருக்கணும். சரி. அது 2 தான் எதிர்பார்க்குறோம் நான். வெரி குட், வெரி குட். அதே மாதிரி பிரகச்சரணம் அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல பிராமின்ல. நிச்சயமாம்மா அதே மாதிரி கிடைப்பாங்கம்மா. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம். எஸ் சிவராமன், பதிவெண் 696300, வயது 34, பிகாம் எம்பிஏ முடித்தவர், சென்னையில் பன்னாட்டு நிறுவனத்தில் மேனேஜராக பணியில் உள்ளவர். இவர் பணிக்கு செல்லும் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். சிவராமன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ஸ்வர்ணலதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, எம்எஸ்சி பிஎட் பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற அழகானவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஸ்வர்ணலதா எதிர்பார்ப்புக்கு ஏற்றவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் நிர்மலா தேவி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 33, எம்ஏ பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. நிர்மலா தேவி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சக்கரவர்த்தி இவர் அறிமுகப்படுத்துகிறோம். 4 பேர் மொத்தம். சரி. அண்ணன், நான், தங்க, 2 தம்பிங்க. தம்பிக்கு இன்னொன்று கல்யாணம் எடுத்து லாஸ்ட் தம்பிக்கு தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இஸ் ஒர்க்கிங் இந்த ப்ரைவேட் கன்சர்ன். நாங்கள் பலிஜா நாயுடு வகுப்பை சேர்ந்தவர்கள். அவருக்கு ஒரு நல்ல மணப்பெண்ணாக வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். சொல்லுங்க. எந்த கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாது. சரி. நல்ல ஜாலி டைப். ஓகே. ஹெல்பிங் மைண்ட் அவன்கிட்ட இருக்குது. ஓகே. அவனுக்கு தகுந்த மனைவி கிடைக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நிச்சயமாக அதே மாதிரி கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம். சக்கரவர்த்தி அலைஸ் ரமேஷ் பாபு, பதிவெண் 646251, வயது 36, பிகாம் முடித்தவர், தனியார் நிறுவனத்தில் சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் ஓரளவு படித்த குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். சக்கரவர்த்தி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் சாந்த பிரியா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, பிஇ பண்ணியிருக்கிறாங்க. எம்டெக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிறாங்க. தனக்கு இணையாக படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. சாந்த பிரியா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சசிகலா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, எம்எஸ்சி பிஎட் பிஜிடிசிஏ பண்ணியிருக்கிறாங்க. ஈரோடில் ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. சசிகலா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். லட்சக்கணக்கானவர்களுக்கு திருமண பந்தத்தை ஏற்படுத்தி அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை மலர வைத்த சன் டிவி கல்யாண மாலையின் 15ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 3, 4 தேதிகளில் சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் நடைபெற உள்ளது. உலகெங்கும் வாழும் வரன் தேடுவோரிலிருந்து மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க கிடைத்திருக்கும் இந்த அரிய சந்தர்ப்பத்தை உடனடியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ளுங்கள். கல்யாண மாலை, 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com. பாண்டி வர்றானா இல்லையான்னு ஒரு சந்தேகம். அப்படி திரும்பி பார்த்தா இவர் மேலே ஏறி நின்றுட்டு அந்த டாப்ல இருந்து அன்பேவா எம்ஜிஆர் மாதிரி இப்படி கை காமிச்சிட்டு. திரைப்படங்கள் மனித உறவுகளை பலப்படுத்துகின்றதா பலவீனப்படுத்துகின்றதா? இயக்குனர் நடிகர் திரு கே பாகிராஜ் தலைமையில் டாலஸ் கல்யாண மாலை நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. எல்லோருக்கும் வணக்கம். அமெரிக்கா வரை இந்த பாண்டியராஜனை அழைத்து வந்த தமிழுக்கும் சினிமாவுக்கும் என் குருநாதருக்கும் கல்யாண மாலைக்கும் நன்றி. நான் பாம்பேயில் ஜூஷால் அவங்கக்கிட்ட டேட் வாங்கிறதுக்காக போயிருந்தேன். அவங்க ராஜ் கபூர் ஸ்டுடியோவில் இருக்காங்க. ரிஷி கபூர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு.
நான் போனோடனே ஜூச்சோலா பார்த்தோன்னே அங்கே சேர் இல்லை. நான் நின்றுட்டுருக்கேன். அந்த அம்மா வந்து சேர்லாம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுது. ரிஷி கபூர் யாருன்னு சொல்லுது, இவர் பாண்டியராஜன் டைரக்டர். அவர் என்னை மதிக்கவே இல்லை. நான் கடுப்பாயிட்டு, நம்ம ஒரு டைரக்டர் இவ்வளோ நாளாக இருக்கிறோம், ரிஷி கபூர் என்ன தான் ஹிந்தி நடிகராக இருந்தாலும் நம்மளை ஒரு ரியாக்ட் பண்ணுமே, ஒன்றுமே பண்ணல. அவர் பொறுமையாக நின்றுட்டே இருந்தேன். திடீர்னு சார் ஐ எம் அசிஸ்டன்ட் ஆஃப் மிஸ்டர் கே பாக்கியராஜ். அரே பாபா சேரலாம் சேர் போட்டு உட்காந்து அவர் எந்திரிச்சார். அப்போ தான் தெரிஞ்சுது இந்த பாண்டியராஜனுக்கு எங்கே போனாலும் ஒரு சேர் கிடைக்குதுன்னா அது எங்கள் குருநாதரால் தான். கல்யாண மாலை மோகன் சார், இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டு எப்போ பார்த்தாலும் அந்த ஒயிட் ஒயிட் போட்டால் அந்த கெட்டப்போ அவருக்கு தான் ஒரு மாதிரி எல்லாருக்கும் வராது. இப்போ எனக்கெல்லாம் நான் வக்கீல் வேஷம் போடுறேன்னு வச்சுங்க, சும்மா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா வக்கீல் வேஷம் போட்டேன்னா அந்த கோட்டையை தான் நான் திருடி வந்த மாதிரி இருக்கும், இல்லை கடை வாங்கி வந்த மாதிரி இருக்கும், அது நமக்கு பொருந்தாது. ஆனால் மோகன் சாருக்கு அந்த ஒயிட்டு அந்த புன்னகை. அதுக்கு முன்னாடி எனக்கு பெரிய வருதுன்னா கோயம்புத்தூரில் நிகழ்ச்சி நான் போயிருக்கேன், ஈரோட்டில் நிகழ்ச்சி போயிருக்கேன். அந்த ஈரோடு நிகழ்ச்சி எண்டு ஆகும்போது போடுறாங்க அடுத்தது வந்து அமெரிக்காவில் கல்யாண மாலைன்னு. மோகன் சார் ஈரோடு கோயம்புத்தூர் தான் கூப்பிட்றாரு, அமெரிக்காலாம் விட்டுறாருன்னு ஃபோன் அடிக்குது, அமெரிக்கா போகலாமான்றார். அந்த மனசு இருக்குல்ல, அதுதாங்க அவர் இந்த லெவலுக்கு கொண்டு வந்துச்சு. மோகன் சாரை நம்பி நிலாவுக்கு போனால் கூட பத்திரமா கொண்டு வந்துருவார். அந்த நாட்கள் படத்துக்கு அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தேன். இப்போது நைட்லாம் எடிட்டிங் ரூம்லேயே படுத்துக்கிறது, அங்கேயே பெட்ஷீட்லாம் போட்டு அந்த ஃபிலிம்க்கான தலைக்கு வச்சு படுத்துக்கிறது. அப்போது மறுநாள் காலையில் தான் டேரக்டர் வர போகிறாரு. நைட்லாம் படுத்துக்கினேன். நைட் 2 மணிக்கு ஒருத்தன் ஓடியாந்தான், சார் மூவையில் ஓட்ட தெரியுமா உங்களுக்கு? நான் அங்கே மூவையில் ஓட்ட தெரிஞ்சாலும் நான் ஒருத்தன் தான். ஒரு 2-3 பேர் வந்தாங்க பசங்க, ஓட்டுவீங்களாண்ணா? என்ன ஒரு 200 அடி படம் இருக்குதுண்ணா. 200 அடி இன்னும் என்ன ஓட்டல? இல்லை சார் ஒரு மலையாள படம் சென்சாரில் கட் பண்ணதுனால அதெல்லாம் ஒட்டி வச்சுருக்கிறோம் பார்க்கணும். யோ கம்முனியா? இல்லை சார் ஓட்டுக்கணும்னா நான் தூக்க கலக்கத்தில் கரெக்டாக ஓட்டினேன். சென்சாரில் கட் பண்ணப்பட்ட ஷாட்லாம் கச்சா மச்சான்னு ஓடுது, முடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில் சார் வர்றார் ஒரு 10 மணி. வந்தோடனே என்னையே பார்த்துருந்தார். ராத்திரி என்ன நடந்துச்சுனார். ஐயோ எவனை போட்டு கொடுத்துறான் பொழுது. என்ன ஆச்சு? இல்லை சார் ஒன்றுமே நடக்கலைண்ணா. 2 மணிக்கு என்ன நடந்துச்சு? நான் அப்படியே படபடப்பாகி, சாரி சார் தெரியாமண்ணா. உனக்கு எதனா மனசாட்சி இருக்காயா? என்ன சார் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. டென்ஷன் ஆகிட்டேன். அதுக்குன்னு இப்படியா வருவாங்க பாண்டியா? அமெரிக்கா வரைக்கும் கூப்பிட்டு வந்து பாருங்க, ஒரு சிஷ்யம் வந்து எப்படின்னு சொல்லி பாருங்க. இவர் ஒரு காமெடி, இவர் சமாச்சாரம் சொல்கிறேன் ஒன்று. முதல்ல அந்த முந்தானை முடிச்சுக்கு டிஸ்கஷன் போகிறதுக்காக எல்லோரும் இங்கே இருந்தால் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது மெட்ராஸில், சென்னையில் வேண்டாம் பெங்களூருக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஏவிஎம் தான் ப்ரொடியூசர். அப்போ உடனே நான் கூப்பிட்டு பெங்களூர் போகிறோம் டிஸ்கஷனுக்கு அப்படின்னு சொன்னோடனே உடனே ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணிடுறோன்னாங்க. வண்டி முன்னால் அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஃப்ளைட்டில் போயிருக்காங்க என்னென்னு தெரியல. அசிஸ்டண்ட்டுக்கு எல்லாத்தையுமே ஃப்ளைட்டில் டிக்கெட்டு போடுங்கன்னு. அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் ஃப்ளைட்டா அப்படின்னார் ப்ரொடக்ஷன் மேனேஜர். அட ஏப்பா என்ன ஆயிரப்போகுது, ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போடுறதுனால என்ன ஆயிரப்போகுது, வாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டாங்க. அப்புறம் வா பாண்டியா அப்படின்னா, பாண்டி இது வரைக்கும் ஃப்ளைட்டே ஏறலை அப்படின்னாப்புல. சரி வா அதில் என்ன இருக்குது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னேன். வந்தால் நீங்கள் ஏறுங்க சார் அப்படிங்கிறாப்புல. நான் வந்து என்னையா நீ ஏறியாருன்னா, இல்லை சார் நீங்கள் ஏறுங்கண்ணா. அப்புறம் நான் ஃப்ளைட் ஏறிட்டேன். சரி பாண்டி வர்றானா இல்லையான்னு ஒரு சந்தேகம். அப்படி திரும்பி பார்த்தா இவர் மேலே ஏறி நின்றுட்டு அந்த டாப்பில் இருந்து அன்பேவா எம்ஜிஆர் மாதிரி இப்படி கை காமிச்சிட்டு. யாருக்கிட்ட கை காமிக்கிறான்னா வீட்டிலேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டார். அம்மா, தங்கச்சி, அப்புறம் சின்ன பையன், சின்ன அவங்க யாரோ அந்த மாதிரி யாரோ. என்னென்னா நான் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறேன், அதனால் நீங்கள் எல்லாம் அவசியம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து அப்படியே கை காமிச்சாங்க. அதுக்கு பாருங்க, இப்போ அமெரிக்காவுக்கு வந்து என்னை வந்து கரெக்டாக தீட்டிட்டாப்புல. இப்போ எனக்கு கிடைச்ச அத்தனை சந்தோஷமும் டைரக்டரால் தான். பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குழிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு பாசம் மட்டும் போதுங்கன்னு, காசு பணம் என்னத்துக்குன்னு அவங்க தான் எடுத்து கொடுக்குறாங்க. திரைப்படங்கள் மனித உறவுகளை பலப்படுத்துகின்றது. தொடர்கிறார் இயக்குனர் பாண்டியராஜன். வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில்
வேலாயுதம் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். பிபிஏ முடிச்சுட்டு ஓகே. ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபார் கன்சூமர் ப்ராடக்ட். ஓகே. சென்னையில் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கேன். சரி. ஃபேமிலி அப்பா அம்மா இருக்காங்க. எங்கே இருக்காங்க? இங்கே சென்னையில் தான் இருக்கேன் வீட்டில். ஏன் இன்னைக்கு வரல? அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. சரி, ரைட், ஓகே. 3 பிரதரு. சரி. மேரிடு. ஓகே. 1 சிஸ்டர் அன்மேரிடு. ஓஹோ. ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இந்து ஆதி திராவிடர். சரி. என்ன மனைவி எப்படி வேணும்னு எதிர்பார்க்க? கேஸ்ட் வந்து அதாவது ஜாதி தடை இல்லை. சரி. எந்த ஜாதி இருந்தாலும் ஓகே தான். ஓகே. எனி டிகிரி படித்தா ஒரு காம் டைப் ஒன் மனைவியாக வரணும்னு ஆசை. வெரி குட், வெரி குட். நீங்கள் கேட்குற மாதிரி நல்ல பெண் உங்களுக்கு மனைவியாக கல்யாண மாலை மூலமாக அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். ஜி வேலாயுதம் பதிவேன் 672842 வயது 33 பிபிஏ முடித்தவர் சென்னையில் சொந்த தொழில் செய்பவர். இவர் ஓரளவு படித்த குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். வேலாயுதம் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் அகிலா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, எம்எஸ்சி நர்சிங் பண்ணியிருக்கிறாங்க. கோயம்புத்தூர் நர்சிங் காலேஜில் லெக்சரராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற அருமையானவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. அகிலாவின் விருப்பத்திற்கேற்ற அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஸ்ரீனிவாச பிரசாத் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32, டிசியில் டிப்ளமா பண்ணியிருக்கிறாரு. மேலும் பிஏ பண்ணியிருக்கிறாரு, எம்பிஏ பண்ணிட்டு இருக்கிறாரு. சென்னையில் குவாலிட்டி மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. ஸ்ரீனிவாச பிரசாத் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பிரகாஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். கல்யாண மாலைக்கு வணக்கங்கள். நல்லதுங்க. நான் ரயில்வே துறையில் சீஃப் கார்டாக பணிபுரிகிறேன். சரிங்க. எனக்கு 2 பிள்ளைகள். சரி. எல்டஸ்ட் சன் கார்த்திகேயன். சரி. அவருக்கு திருமணம் ஆகிடுத்து. ஓகே. அவருக்கு கல்யாண மூலமா நான் கல்யாண மாலை மூலமாக தான் ஆச்சா? நல்லது, ரொம்ப சந்தோஷம். ரைட், ஓகே. இப்போ இளைய பிள்ளைக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி. பிடெக் ஐடி முடிச்சிருக்கார். சரி. சிடிஎஸில் அசோசியேட் ப்ராஜெக்ட்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். சரி. சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இப்பொழுது யூஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். அட்லாண்டா ஜார்ஜியாவில் இருக்கார். எஸ். வெரி குட், ரைட், ஓகே. அவருக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. அவர் என்ன அங்கே செட்டில் ஆகிற மூடில் இருக்காரா? ப்ராஜெக்ட்ஸ்க்காக இருக்கார். அங்கே செட்டில் ஆகிற எண்ணம் இல்லை. ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் இருப்பார். ஓகே. ஸோ பிரைட் ஷுட் பி வில்லிங் டு கோ டு யூஎஸ். வெரி குட். பாசமாக பழக்கூடிய பிள்ளை. வெரி குட். நான் வந்து பிள்ளை கம்யூனிட்டி சார்ந்தவங்க. சரி. உட்பிரிவு சம்மதம். ஓகே. எங்களுக்கு குடும்ப பாங்கான அழகான நல்ல பெண் வேணும். சொல்லுங்கம்மா. என் இளைய பையனுக்கு நல்ல அழகான, ஓகே, படித்த நல்ல பண்புள்ள பொண்ணாக வேணும். சரிம்மா. பெரியவங்களை மதிக்கிற, விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை உள்ள நல்ல குணவதியாக வரணும்னு வெரி குட் வேண்டிக்கிறேன். நல்ல விஷயம். கல்யாண மாலை மேலும் மேலும் சிறக்கிறதுக்கு எல்லாம் உள்ள இறைவனை வாழ்த்துக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. ரைட், ஓகே, ஓகேம்மா. நிச்சயமாக நல்ல மருமகள் வருவாங்கம்மா. இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். கே பிரகாஷ் பதிவேன் 671119 வயது 30 பிடெக் ஐடி முடித்தவர். யுஎஸ் அட்லாண்டாவில் சிடிஎஸில் ப்ராஜெக்ட் அசோசியேட்டாக பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து யுஎஸில் வாழ விருப்பமுள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். பிரகாஷ் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையின் 15ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அக்டோபர் 3 மற்றும் 4 தேதிகளில் சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் கலகலப்பான பட்டிமன்றமும் பிரபலங்கள் பங்கேற்கும் சிறப்பு பேச்சரங்கமும் நடைபெற உள்ளன. அக்டோபர் 3ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடிகர் திரு எஸ்வி சேகர் தலைமையில் திரு சிவகுமார், திருமதி சுந்தரவள்ளி, திரு பாஸ்கி, திரு மதுரை முத்து, திரு சேஷாத்ரி மற்றும் திருமதி சௌமியா பங்கேற்கும் கலகலப்பான பட்டிமன்றம் நடைபெற உள்ளது. பட்டிமன்றமா நல்லா பண்ணுவீங்க, அது எனக்கே தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. தொடர்ந்து அக்டோபர் 4ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நலமறிய ஆவல் என்னும் தலைப்பில் திரு தமிழருவி மணியன், சொல்வேந்தர் சுகி சிவம், திரு இந்திரா சவுந்தரராஜன், டாக்டர் கே சிவராமன், திரு ராஜா, திருமதி பாரதி பாஸ்கர் பங்கேற்கும் முற்றிலும் புதுமையான பேச்சரங்கம் நடைபெற உள்ளது. பட்டிமன்றம் மற்றும் பேச்சரங்கத்தில் பார்வையாளர்களாக கலந்து கொள்ள உடனே கல்யாண மாலை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும். கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. போன் 24341300 மற்றும் 24341400. இமெயில் info@kmmatrimony.com. குடும்ப உறவுகளை சினிமா வந்து பாதிக்கலையானும் போது சார் எடுத்த அத்தனை படமே குடும்ப உறவுகளை பலப்படுத்த படம் தான். அதுக்கு ஒரு அத்தாரிட்டியாக அவர் தான். அதே நாட்கள் பற்றி சொல்லுவாங்க, ஒரு ரெக்கார்ட் பிரேக் படம், இப்படி ஒரு கதை, இப்படி ஒரு நேர்த்தி,
அதுக்கெல்லாம் நான் வேலை பார்த்ததுலாம் பெரிய புண்ணியம். அந்த படத்தை மக்கள் திரு எம்ஜிஆர் அவர்கள் பார்க்குறாரு. பார்க்கும்போது அப்படி ரசித்து பார்க்குறாரு. டைரக்டரும் எம்ஜிஆர் அவர்கள் பின்னாடி உட்காந்துருக்காங்க, நான் முன்னாடி உட்காந்துருக்கேன். திரும்ப நான் எம்ஜிஆரே பார்க்குறேன். 2 மூணு பார்த்தாரு எம்ஜிஆர், படம் பாருட்டார். அப்புறம் நான் படம் பார்த்துருக்கேன். அப்போ அதில் படத்தில் ஒரு டைலாக் வருது. ஒரு பெரிய வீடு இருக்கும், ராஜேஷ் வீடு, ப்ரொடியூசர் வீடு. அது டைரக்டர் வருவார். டைரக்டர் வந்து, ஏய் பெரிய வீடு, ப்ரொடியூசர் வீடு வித்தங்களையும் படத்தை ஃபினிஷ் பண்ணு. எம்ஜிஆர் பிச்சா பாருங்க, பிரித்து அடிக்கிற டைரக்டர், என்னையா சிந்தனை உனக்கு. மறுநாள் அசம்பிளிலேருந்து அவர் சந்தித்த அத்தனை பேர்கிட்டையும் சொன்னது, தாலி சென்டிமெண்ட்டுக்கு அந்த நாட்டில் தவிர ஒரு படம் இனிமேல் வர முடியாது. என் படத்தில் வந்து சிலதெல்லாம் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு நான் வந்து திங்க் பண்ணுறது மட்டுமல்ல, ரியலாக உங்களுக்காக தான் சொல்கிறேன். ரியலாக பொது வாழ்க்கையில் இருக்கிறது என்னங்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொன்னால், டிஸ்கஷனில் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாண்டியராஜன் ஒரு நாள் ஏதோ அவங்க அப்பாவை பற்றி எதுவும் பேசும்போது ஒரு நாள் ஒரே காமெடி ஆகி போச்சு சார் அப்படின்னாரு. என்ன அப்படின்னு, இல்லை திடீர்னு பாண்டியான்னு பக்கத்து வீட்டு பையன்லாம் கூப்பிட்டான். என்னென்ன உங்கள் அப்பாவை பாரு ரோட்டில் வந்துட்டு இருக்காருன்னா, வந்து பார்த்தா எங்கள் அப்பா ரோட்டில் அந்த தெருமுனையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா வேஷ்டியோடு தான் காலையில் போனார், இப்போ வெறும் அண்டர்வேரோடு வந்துக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் ஜனங்கள்லாம் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரே அவமானமாக போச்சு. அம்மா நாங்கள் தங்கச்சி எல்லாம் வந்து உள்ளே கூப்பிட்டு, என்னப்பா இது காலையில் வேஷ்டியோடு தானே போனேன், என்ன இப்படி அப்படின்னா, அட இல்லைடா இந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு அம்மா கர்ப்பஸ்திரி பாவம் திடீர்னு வலி வந்துருச்சு, ட்ரெயின் போயிட்டுருக்கு, திடீர்னு வலி வந்தால் அந்த பொண்ணு என்ன பண்ணும், அதனால் எனக்கு எல்லோரும் முழிக்கிறாங்க. நான் டக்குன்னு அப்புறம் வேஷ்டியை ஊற்று ஒரு 2 பொம்பளை கூப்பிட்டு அப்படி பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மரப்பாக வச்சு பிடிச்சிக்கோங்க அப்படின்னேன். அப்புறம் அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இடம் வேறு வந்துருச்சு. நான் சைதாப்பேட்டில் நான் இறங்கணும். நீ அந்த அம்மா எங்கே போகுதோ எப்போ டெலிவரி ஆகுதோ அது வரைக்கும் நான் காத்துட்ருக்க முடியுமா, அதனால் வேஷ்டி கொடுத்துட்டு நான் பாட்டில் வந்துட்டேன். அது ஒரு ரோட்டில் எல்லோரும் சிரித்தாங்க. ஆனால் எனக்கு வந்து அது எவ்வளோ வேல்யூபிளான ஒரு சமாச்சாரம் அப்படிங்கிறத நான் அப்போவே சொன்னேன். என்ன பாண்டி அது சாதாரணமாக சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. முந்தான முடிச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்பஸ்திரிக்கு நான் வந்து வேஷ்டி கழட்டி கொடுப்பேன். ஊர்வசி அதை பார்த்துக்கிட்டு ஓடி போய் எனக்கு ஒரு வேஷ்டி கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன். ஸோ ரியல் லைஃப்பில் என்ன நடக்குது நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை சினிமாவில் வைக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜனங்கிட்ட ஒரு நல்ல, ஸோ அவங்க அப்பா கேரக்டரை பற்றி சொல்ல வரேன். 2 பேருமே பேசும்போது சொன்னாங்க, அப்பாக்கெல்லாம் மரியாதையே கொடுக்குறதில்ல படத்தில், அப்பா வாடா போடான்றாங்க. அந்த மாதிரி சொல்கிற கேரக்டரை காமெடியான தான் காமிப்பாங்களே தவிர அம்மா அப்பாவை மதிக்கிறவனை ஹீரோவாக தான் காமிக்கிறாங்க. குடும்பத்தோட படத்துக்கு போகிற சம்பிரதாயம் தமிழ் மக்கள்கிட்ட எப்பவுமே இருக்குது. ஏய் இந்த வேலைலாம் முடிச்சா படத்துக்கு போகலாம் குடும்பத்தோடு படம் போகிறவங்களுக்கு அந்த குடும்பத்து உறவுகளை குறைக்கிற மாதிரி எப்படி படம் வரும்? எல்லா படத்துலையும் ரைட் இருக்குது, ராங் இருக்குது. ஆனால் நம்ம எடுத்துக்கிட்ட பொறுப்பாக இருக்குது. தாய்க்கு ஒரு தாலாட்டு ஒரு படம், நான் நடித்த படம். நடிகர் திலகம் சிவாஜி சார் எனக்கு அப்பா, நாட்டிய பேரொழி பத்மினி அம்மா எனக்கு அம்மா, அவங்களுக்கு நான் புள்ள. அந்த படத்தில் பத்மினி அம்மா அவங்க பண்ண கேரக்டரு ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் நடுப்புற ஒரு பாலமாக இருக்கிற ஒரு தாய். அந்த உறவு முறை பாருங்க, பையன் என்ன தகராறு இருப்பாங்க, நம்ம புள்ள தானுங்க விடுங்க. அது மாதிரி அப்பா டேய் அப்பாடா என்ன அப்பாண்ணா என்ன எவ்வளோ பெரிய ஆள், இந்த பிரிட்ஜ் மாதிரி இருப்பாங்க. அற்புதமான விஷயம். அதில் அந்த அம்மா இறந்த உடனே ஒரு கணவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு லிரிக் வரும், நீ முந்தி போனது நியாயம் இல்லையே, நான் முந்தி போக யோகம் இல்லையே. இதை விட ஒரு கணவன் மனைவி விஷயம் சொல்லவே முடியாது. நான் ஓடி வருவேன், அம்மாவை பாப்பா அம்மா இறந்துருப்பாங்க, அந்த எனக்கு போடுவாங்க, அன்னம் போட்ட தாயே உனக்கு அரிசி போட வந்தேன்னு. இதெல்லாம் சொல்கிறது இந்த சினிமா தானே. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு தேடி 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 3 பேரும் பிளான் பண்ணுறாங்க பாருங்கள் எப்படி. ஆனால் 3 பேருமே சினிமா விசிறிகள், எப்போ பாரு படம் பார்க்குறதா உங்களுக்கு வேலையாக இருந்திருக்கு. ஆனால் அதை குத்தக்கு வர கண்டுபிடிச்சி சுமதி பேசுவாங்க, நல்லா பாருங்கள். அவங்கள மாதிரி ஒரு அற்புதமான சினிமா ரசிகை கிடையாது. நான் 3-4 நாளாக பழகிறேன். அக்கு வேறு அணி வேறு. எம்ஜிஆர் அந்த படத்தில் எப்படி பத்மினியா, ஐயோ அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி, இது டைலாக் எப்படி, இது இவ்வளோத்தையும் எனக்கு சொல்லிவிட்டு சினிமாவை குறை சொல்கிறதுக்கு உட்காந்துருக்காங்க. பட்டு அது அவங்க வேலை. நம்மக்கிட்ட வந்து ஒரு கரெக்டான ஆளான்னு கிடையாது, ஃபீஸ் கரெக்டாக கொடுத்தா பேசிடுவாங்க. சினிமாவில் அழகான வச்சுக்கலாம். இந்தியனில் ஒரு அப்பானா எப்படி, ஒரு தங்கச்சினா எப்படி, அம்மானா எப்படி, ஒரு புள்ள கமலஹாசன் ஆனால் புள்ள தப்பு பண்ணால் அந்த அப்பா என்ன நடவடிக்கை எடுக்கிறார் சொல்கிறாரு கடைசியில், டேய் உனக்கு பிறந்தப்போ நான் முத்தம் கொடுத்தா என் மீசை குத்திருன்னு சொல்லி மீசை எடுத்தவன்டா, உன் மேலே அவளை பாசம் வச்சுருந்தேன். ஆனால் தப்பான ரூட்டுக்கு போகிறானவன செத்தாலும் பரவாயில்லன்னு விட்டார். பச்சை கிளிகள் தோலோடு பாட்டுக்குழிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை
பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு, பாசம் மட்டும் போதுங்கன்னு காசு பணம் என்னத்துக்குன்னு அவங்க தான் எடுத்து கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த பாட்டை நான் பசங்களோட உட்காந்து ஜாலியாக கேட்டால் ரொம்ப ஜாலியாகுது, ரொம்ப மகிழ்ச்சியாகுது. ஆனால் சோகமாக இருக்கும்போது கேட்டால் ரொம்ப சோகமாகுது. மனசு நிலையை மாற்றுறது சினிமா தாங்க. ஒரு பாட்டை போட்டு கேட்டால் எப்பா இதில் பார்த்தா எல்லா கலைஞரும் ரொம்ப சந்தோஷமான இருக்கிறது இல்லைங்க. எங்கள் பிரச்சனைலாம் கேட்டுன்னு வச்சுங்களேன், நாங்களாம் ரூம் போட்டு அழுவலாம், அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் மற்றவங்களை மகிழ்விக்கிறதுக்காகவே இந்த கலைஞர்கள், ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் அளிப்பான். இதுதான் கலைஞர்களுடைய எண்ணமே தவிர பெருமாள் ஏறா அப்படின்னா ஸ்டூல் மேலே வச்சுருந்தாங்க, எடுத்தான் டமால் உடஞ்சி போச்சுங்க, 2 துண்டு ஆகிட்டார் பெருமாள். எனக்கு படப்படுத்து போச்சு. லைட் நல்லா சொல்கிறாங்க, இப்படி தான் சிம்டம்ஸ்லாம் காட்டும். நேற்று நைட்டு முழுக்க என்னை எப்படியாவது ஒரு லாயர் கேள்வி கேட்கணும்னு ரூம் போட்டு யோசிச்சிருக்கேன் டைரக்டர். ஏங்க நீங்கள் சினிமாவில் என்ன ஓசியாவை நடிக்கிறீங்க, என்னங்க பேசுறீங்க? திரைப்படங்கள் மனித உறவுகளை பலப்படுத்துகின்றது என இயக்குனர் பாண்டியராஜன் தொடர பலவீனப்படுத்துகின்றது என பதிலளிக்க வருகிறார் வழக்கறிஞர் சுமதி. அடுத்த வாரம் அந்த ஊரில் ஏரோப்ளேன் பார்க்காதவன் அவன் சொல்லுவான், எப்பாவது ஒரு நாளைக்கு வந்ததுன்னா அதோ ஏரோப்ளேன் அப்படின்னு சொல்லி சத்தம் தான் கேட்கும். ஆனால் அந்த ஏரோப்ளேனே கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இந்த சினிமான்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் தான் அவன் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டான். கல்யாண மாலையின் 15ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அக்டோபர் 3 மற்றும் 4 தேதிகளில் சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் கலகலப்பான பட்டிமன்றமும் பிரபலங்கள் பங்கேற்கும் சிறப்பு பேச்சரங்கமும் நடைபெற உள்ளன. அக்டோபர் 3ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடிகர் திரு SV சேகர் தலைமையில் திரு சிவகுமார், திருமதி சுந்தரவள்ளி, திரு பாஸ்கி, திரு மதுரை முத்து, திரு சேஷாத்ரி மற்றும் திருமதி சௌமியா பங்கேற்கும் கலகலப்பான பட்டிமன்றம் நடைபெற உள்ளது. பட்டிமன்றமா நல்லா பண்ணுவீங்க, அது எனக்கே தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. தொடர்ந்து அக்டோபர் 4ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நலமறிய ஆவல் என்னும் தலைப்பில் திரு தமிழருவி மணியன், சொல்வேந்தர் சுகி சிவம், திரு இந்திரா சவுந்தரராஜன், டாக்டர் K சிவராமன், திரு ராஜா, திருமதி பாரதி பாஸ்கர் பங்கேற்கும் முற்றிலும் புதுமையான பேச்சரங்கம் நடைபெற உள்ளது. பட்டிமன்றம் மற்றும் பேச்சரங்கத்தில் பார்வையாளர்களாக கலந்து கொள்ள உடனே கல்யாண மாலை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும். கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341300 மற்றும் 24341400. இமெயில் info@kmmatrimony.com. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kmmatrimony.com.